அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370 98370. அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா 5 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சியாகும். வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்கள் உங்களுக்கே தெரியும். சனி, குரு, ராகு, கேது. அவங்கள பற்றி நம்ம இப்போதைக்கு பயிற்சி இல்லை, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த 5 கிரகங்கள். அப்போ இது ஏதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த 4 பயிற்சினால், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம். இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சியாகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிறையா நேயர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும். ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டு, அதனால் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும். அதன் மூலமாக விடிவு காலம் வராதா, ஒரு நன்மை ஏற்படாதா, இருக்கிற கஷ்டம் தொலையாதா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் தொல்லை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், திருமண தோஷம் இருக்கலாம், புத்திர சோகம் இருக்கலாம், கல்வியில் தடை இருக்கலாம், இந்த மாதிரி வியாதி இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதே நாங்கள் போடுறோம். தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நல்லவங்களுக்கும் நல்லது வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை % தான் இருக்குது, இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன், ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும், மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். வாங்க 12 ராசியிலிருந்து, இந்த முதல் ராசியிலிருந்து 12 ராசிக்கு உண்டான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது, கிரக நிலவரம் எப்படி, என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தான் பார்க்கும். ஏன்னா மேஷராசி அப்படின்னு இருக்கும்பொழுது கை கெட்டது வாய் கெட்டாது, எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் அது திரை மறைவுன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடக்கிற மாதிரி ஒரு மறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஏன் அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கார். குரு 3 இருக்கும் பொழுது மறைஞ்சு போயிடுவார். அதாவது மறைவும் இருக்காது, வெளியிலையும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், ஆனால் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் கொடுப்பார். கைக்கு கெட்டினது வாய் கெட்டலை இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகளும் கொடுத்துட்டுருக்கார். அப்போது அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்வாகி நமக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மை ஏற்படுமா, ஏதாவது கிரகங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவளோடு காத்துட்டுருப்பீங்க. மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் மிக மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் இத்தனை நாளாக 12ல் இருந்தார், மறுபடியும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இது ஒரு அமைப்பு. சனி பயிற்சி ஆகலை, பயிற்சியாகி உங்களுக்கு 12 விரயஸ்தானத்தில் இருந்தார். 7.5 சனியில் இருந்தீங்க, இப்போ 7.5 சனியிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க. எத்தனை, ஒரு 3 மாதத்துக்கு. வக்ரகதியில் பின்னாடி வந்துட்டார், கும்பத்துக்கு வந்துட்டார் மீனத்திலிருந்து. இப்போது சனி தோஷங்கிறது முழுசாக விலகுது. 11ஆம் இடம் தான் சனி நல்லது பண்ணுறது. இப்போது சொல்லுவேன் நான், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், மீண்டும் 11க்கே வந்திருக்கார் அதாவது வக்ரகதியில். அப்போது என்னென்ன நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இந்த 3 மாதத்தில் சனி நடத்தி கொடுத்துட்டு தான் போவார். எதுக்கு வராருன்னா, கடந்த காலங்களில் ஏதாவது மிச்சம் மீறி வச்சுட்டு பண்ணாமல் வந்துட்டோமோ அதெல்லாம் இப்போ நன்மையை பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கார். அப்போது தொழிலில் ஒரு உயர்வு, உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கூட ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கு தொல்லை தந்துட்டுருக்கிறவங்க, எதிரிகள், சத்ருக்களால் ஏற்பட்ட தொல்லைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. சனி ராகு சேர்ந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு விடுதலை கிடைக்கும். தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். நீச்சர்கள், 3வது நபர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் விலகும். அதே மாதிரி நமக்கு இருந்து வந்த நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், பெண்களாக இருந்தால் வயிறு, மென்சஸ் ப்ராப்ளங்கள், வயிற்றில் கட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா நிவர்த்தியாகும். கண் சம்பந்தமான நோய் நிவர்த்தியாகும்.
மூளை நரம்பு இந்த மாதிரி பிரச்சனைகள். மேஷராசி அப்படின்னா செவ்வாய் ஆட்சி. அப்போ சனி ராகு சேரும் பொழுது கண்டிப்பாக அடிக்கடி சூடாகணும், ப்ரெஷர் ஆகணும், கோபப்படணும், அந்த மாதிரிலாம் அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கணும். ஏன்னா 11 ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு உண்டாகும். சனி ராகு சேரும் பொழுது நரம்புகளை தான் பிரச்சனை பண்ணுவார். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. பட்டம்னால் நமக்கு தான் ஆபத்து வரும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா செவ்வாய் ஆட்சி மேஷத்துக்கு, விருச்சிகத்துக்கு அதுதான். அப்போ சனி ராகு சேர்ந்து இருக்கும் பொழுது 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால என்ன ஆகும்? செவ்வாய் தான் ரத்தகாரகன். பிளட்டு சூடாகும் பொழுது டென்ஷன் ஆகும், ஹை ப்ரெஷர் ஆகும், நம்மளையே அறியாமல் நம்ம சத்தம் போட்டுருவோம், கத்துவோம், இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா உடம்புக்கு பாதிப்புகள் கொடுக்கும். கண்டிப்பாக தூக்கம் கெடும், நரம்பு கோளாறுகள். சனி ராகு சேரும் பொழுது தூக்கமின்மை, நரம்பு கோளாறு, இந்த மாதிரிலாம் மயக்கம், வாந்தி, பித்தம் இதெல்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல்நல ரீதியாக. மற்றபடி தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஸ்திரம்னு பேர் சனிக்கு. எப்போவுமே ஸ்திரமான சொத்துக்கள் வெளிநாட்டில் வாங்கக்கூடிய அமைப்புகள் கூட உண்டாகும். அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, மில், ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், ரப்பர், லேத் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது யோகம் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரியே அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான யோகம். அதில் எதிர்பார்த்ததோடு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க நாளுக்கு நாள் அதிகமாகும். அதில் இவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பொதுவாக உதாரணம் சொல்கிறேன். அதனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இது நல்ல நேரம். இந்த 3 மாதத்துக்கு உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை தான் அது கொடுக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. 3ஆம் இடத்துல குரு, சகோதரஸ்தானத்தில் குரு மறைஞ்சிட்டார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்கலாம். படிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். ஞானம் பிறக்கும், அறிவு உண்டாகும். நமக்கு தெரியாத விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே சமயம் சகோதரர்கள் பகை அப்படிங்கிறது இருந்துன்னு தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. உடன் பிறந்தவர்கள், தங்கை, தம்பி, அண்ணா, இதெல்லாம் என்ன குரு மறைஞ்சிட்டார். 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டதுனால அது புதனோட வீடு அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். அதிலிருந்து வெளியில் வர முடியாது. பிரச்சனையை சமாளிச்சுக்கணும். 4ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை மிகச்சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் லாபம். தாயார் வழி சொத்துக்கள்லாம் இருந்தால் கிடைக்கும். அப்பா வகை சொத்துக்கள் இருந்தாலும் ஏதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வம்ச விருத்தி உண்டாகும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கலாம். வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே மாதிரி சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, கேளிக்கை, விளையாட்டுத் துறையில் சாதிக்கலாம். அதே மாதிரி 5ல் கேது இருக்கிறதுனால் வாரிசுகள் மூலம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக தான் கிடைக்கும். கேது 5ல் 1.5 வருஷத்துக்கு அந்த வாய்ப்புகள் கம்மி. ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை ஜாக்கிரதையாக இருக்கணும், பார்த்துக்கணும். அதே சமயம் 5ல் கேது இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து பத்துக்கள் விஷயமாக, இடம் நிலம் சம்மந்தமாக கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் வந்தே தீரும். அதுலேயும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா மாட்டிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் வீட்டில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அரசு வாய்ப்புகளுக்கு, அரசு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அரசாங்கத்தில் தான் காரியமாகணும்னா அதுவும் ஆகும். ஆனாலும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிணம், ரோகம், சத்ருஸ்தானம், எதிரி, கடன், நோய். அந்த இடத்துல பிதிர்காரகன், ராஜாகாரகன் உட்காந்துருக்கார். அரசாங்கத்தில் தான் வேலை ஆகணும்னா இழுத்து தான் அடிக்கும், லேட்டாகும். இன்னும் எதிரியாகிடுவானுங்க. நம்மளை பார்த்தாலே தூக்கி எறிகிற அளவு எதிரி, கடன், நோய். தகப்பனாக இருந்தால் அவருக்கு உடல்நலம் பாதிக்கும். ஹார்ட் ப்ராப்ளங்கள்லாம் வரலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் மிகச்சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், இந்த துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். ஏற்கனவே ஆனவங்க மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். கூட புதன் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கலாம். ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ், இந்த மாதிரி தொழிலில் சாதிக்கலாம்.
மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு இந்த மாதத்தில் ஏற்படுது. பொதுவாக நான் முதல்ல சொன்ன மாதிரியே சனி 11க்கு வந்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்த 3 மாதத்தில் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம், பயன்படுத்திக்கணும். இப்போ நேரம் நல்லா இருக்குது, கால் வைக்கலாமா வைக்க வேண்டாமா நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 3 மாதம் போயிடும். அதனால் வக்கரகதியில் சனி இருக்கும் பொழுது துணிந்து செய்யலாம், எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதம் மேஷராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு 80% நன்மைகள், சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படுது. அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி மகாகாளியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.